வந்திருக்காரு. அவனுக்கு வீலிங் அடிக்கணுமா? இது பார்த்து என்ன ஆச்சுன்ற ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். ட்ராக்ஷன் ஆஃப் ஆகிவிட்டது. ரெண்டு ஸோ அது காஸ்ட்டு 1 லிட்டர் ஒன்று 1 லிட்டர் ஒன்று. ஓகே. ஆயில் ஃபில்டர் வந்து ஐஃப்ளோ பர்ஃபார்மன்ஸ் ஆயில் ஃபில்டர் தான். சொல்லிட்டார் நேற்று 890 சொல்லிட்டார். அதில் வந்து உங்களுக்கு நார்மலாக 3 லிட்டர்ஸ் நார்மல் கூல் வந்து 3 லிட்டர் பிடிக்குமா நம்ம வண்டி? ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம மோட்டல் தானே? ஆமாம் மோட்டல் தான். உங்களுக்கு மோட்டலில் ஹைப்ரிட் நார்மல் ஹைப்ரிட் இது நார்மல். அதான் அந்த பச்சை கலர் கூலண்ட்டு எவ்வளோ லிட்டர்? 200 அது வந்து உங்களுக்கு 260 வருது. ஓகே ஓகே. ரேடியேட்டர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு 4000 சொல்லிட்டார். ரேடியேட்டர் ஃப்ளஷ் யூஸ் பண்ணுது. ஓகே ஃபைன். லேபர் வந்து 1500. யா தட்ஸ் ஓகே ஃபைன். யா ஹவ் மச் டோட்டல்? 1140. ஓகே. கார்டு இருக்கா? கார்டு ஆப்ஷன் ஜிபே பண்ணிட்டுங்களா? ஓகே. எவ்வளோ ப்ரோ? 11405. ஓகே. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அதை. அங்காஷ் ப்ரோ நம்பர் தானா? ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். நைஸ் மீட்டிங் யூ. வராது. ஆமாம், நான் இதுக்கப்புறம் ரைடு தான். ஆமாம், ரைடு போயிட்டு வந்துட்டு நான் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ். யா பண்ணிக்கலாம். அப்போனா இப்போ நம்ம வண்டிக்கு 11000 கொடுத்துருக்கேன். நான் 11500. அப்போனா பேர் கொடுத்துருக்கேன். 4000 இந்த பொருள் அதெல்லாம். அப்போனா இது ஜென்ரல் சர்வீஸ் கூலண்ட் ஆயில் பண்ணி எல்லாம் பண்ணால் 4000 6000. உங்களுக்கு வந்து ரேடியேட்டர் தான் ரொம்ப காஸ்ட். அது விட்டுருக்கு 4 ரூபா. 6 ரூபாவில் 6 ஒரு 5 6 7 ரூபா இருந்தால் பண்ணிடலாம். ஃப்ளஷ் 7 ரூபா இருந்தால் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிடலாம். கூலண்ட் இன்ஜின் ஆயில் 7 to 8 அந்த மாதிரி. 7 to 8 போட்டுருக்குதுமே ஐஃப்ல வந்து. ஆனால் இதில் ஏர் ஃபில்டர்லாம் வரல. இதில் ஏர் ஃபில்டர் வரும்ல, மாற்றணுமா? ஸோ இப்போதைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி தான் எல்லாமே போட்டுருக்கு. ஓகே. இதனால எதுவும் இஷ்யூ இல்லை. சரி ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் இப்போதைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி பக்காவாக தான் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் சர்வீஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் சர்வீஸ் நம்ம இது பண்ணுறோம். சரி ஓகே. அடுத்த ஒரு 3500 கிலோமீட்டர் ஓட்டிட்டு பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. நான் அடுத்த வாட்டி இப்போ பேட் எடுத்து வருவேன். அப்போ ஆயில் பார்த்துக்கலாம். ஓகே. வேறு என்ன? ஓகே வரேன் ப்ரோ. தேங்க்ஸ். பாய் ப்ரோ. வரேன் ப்ரோ. பாய் ப்ரோ. டேக் கேர். பாய். போகலாம். அதான் கைஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செல்லத்தை எடுப்போம். முதல்ல வெளியே போவோம். காற்றடிக்கணும். பெட்ரோல் இருக்கான்னு தெரில. இந்த வண்டியில் பெட்ரோல் லைட்டு தெரியாதுடா. அதான ஒரு காண்டு கைஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் கைஸ், எனக்கு வந்து இவங்க எப்படி வந்து லைனில் வந்தாங்க அப்படின்றத. பின்னாடியே வா, பொறுமையாக வாண்ணா, வண்டி சரியில்லை, பொறுமையாக வாண்ணா. நான் எதனா கொஞ்சம் வேகமாக போனேன்னா கூட சாத்திக்கணும், முடிக்கணும், வா. ஓகே உனக்கு நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேவா? புஷ்ஷுன்னு புடிங்கலாம் வராதுண்ணா. ஓகே கைஸ். வண்டி சரியான செக்ஸி கை. அதில் வண்டி ஏறும். இதில் போயிடலாம். வா ஏறும். அதில் கொஞ்சம் காண்டாக இருக்கும் கைஸ். என்னென்னா கைஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பேர் எனக்கு வந்து சொல்லிட்டாங்க இவங்களை பற்றி. எப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு இந்த இடம் ரொம்ப தூரம். ஆக்சுவலாக இந்த கேரேஜ் வந்து எனக்கு சென்னையிலேருந்து ரொம்ப தூரம். நான் நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பண்ணணும் வண்டின்னு நினச்சிட்டு வந்திருக்கேன். இங்கே வரும்போது எல்லாமே பிஸியாகவே இருந்தது வண்டி. 390 விடலாமா நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு ஆனால் இவங்களை பற்றி எல்லாமே நல்ல ரிவ்யூ, பயங்கரமாக. அதாவது வந்து நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு அண்ணங்கிட்ட நான் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் பார்த்தேன். அதனால தான் ஃபஸ்ட்டு சொன்னார், என் வண்டியில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுடா, எங்கெங்கேயோ கொண்டு போனேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அங்காஷ் ப்ரோ கிட்ட எடுத்துன்னு போனேன். அங்காஷ் ஆக்சுவல் மெக்கானிக் பேர். அவர் தான் நமக்கு லிங்க்கு. நமக்கு வண்டி கொடுத்தாருல ரோஹித்து, அவர் வந்து நீ இவர்கிட்ட தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரே இது. நல்லா பண்ணுவார் ப்ரோ, நல்ல டெக்னீஷியன், எங்கள் கூட தான் இருந்தார், செம்மையாக ரெக்கமெண்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி எனக்கு இவரை பற்றி நிறைய வந்துச்சு. பேர் விட்டு வண்டியில் வந்து கேட்டிருக்கேன், ப்ரோ வண்டி வாங்கி கொடுங்க ப்ரோ, வண்டி வாங்கணும் ப்ரோ அப்படின்னு. அவரும் வந்தால் சொல்கிறேன், என்னம்மா பெட்ரோல் பண்ணுமா, இல்லைம்மா பெட்ரோல் எனக்கு வேணா போகலாம், இருக்குது என் வண்டியில் பெட்ரோலாக இருக்குது. நான் ஒரு 5 லிட்டர் இன்றைக்கி போட்டு வச்சுருந்தேன், அங்கேருந்து டோ பண்ணி தான் வந்தேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் ஓப்பன் பண்ணேன். இப்போது வண்டி எம்ம உள்ள இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஓப்பன் பண்ணிட்டு வராருங்க. கைஸ் நம்ம பொறுமையாக தான் போகணும், ஏன்னா பையன் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் சரியில்லை. ஓகே, என் வண்டியில் குவிக் ஷிஃப்டர் ஆஃப் பண்ணிட்டார் இவருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆட்டோ பிளிப் கரெக்டாக தான் இருக்குது, செட்டிங் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம வண்டி அதில் ஒன்றும் மேட்ரு கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கேன் வண்டி. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பற்றி நிறைய நல்ல ரிவ்யூலாம் வந்தது எனக்கு. இப்போ 2-3 நம்ம தம்பி 2-3 பேர் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து, ஆனால் இவங்க வந்து நல்ல கொஞ்சம் டெக்னீஷியன், இவங்க
நல்லா கொஞ்சம் மிஷினில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் இவங்ககிட்ட பண்ணலாம் ரொம்ப நாள் நினச்சிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இவன் வேறு சவுண்டு போட்டுக்கிறான் போல ஃப்ரெண்ட்ஸில். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இவரும் நம்ம சன்செட்டை பாருங்களேன், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட யார் நம்ம வண்டி கொடுத்தாரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்த உடனே ப்ரோ எங்கே ப்ரோ இந்த வண்டி சர்வீஸ்லாம் பண்ணலாம், நான் எங்கள் மெக்கானிக்காக இருக்காங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். எனக்கும் 4-5 மெக்கானிக் இருக்காங்க கைஸ் நமக்கு நம்ம பக்கத்துலேயே, அங்கே வீட்டு பக்கத்துலேயே 2-3 பேர் நமக்கு பழக்கம். ப்ரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அவர் நம்ம கூட ஈவெண்ட்லாம் பண்ணுவார் ப்ரோ ஒருத்தர், அவரும் இங்கே தான் விட்டார். என்ன எல்லாருமே இங்கே விட்றாங்க அப்படின்னும் போது பார்த்தா இந்த பைக்கிங் சர்க்கிள் இருக்க எல்லாருக்குமே வந்து இவர் வந்து நல்ல ஒரு பேர் இவருக்கு. ஆளும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக டீசெண்டாக வந்து பிஹேவ் பண்ணுறாவல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக நான் வரும்போது வண்டி எடுத்து சொல்லியிருப்பேன். ஏன்னா அவரோட ஒரே ஒரு இதுன்னா ஃபோனை மட்டும் எடுக்க மாட்டார் போல். நீங்கள் வந்து அவருக்கு வந்து கால் வந்து பண்ணினே இருக்கணும் போல். நான் ஒரு 1000 டைம்ஸ் பண்ணியிருப்பேன் சும்மா சொல்கிறேன். லைக் ஃபோன் மட்டும் பண்ணினே இருக்கணும் போல். கொஞ்சம் ஃபாலோ பண்ணினே இருந்தால் பண்ணிடலாம்னா கரெக்டாக பண்ணி தராங்க. ஆனால் வேலைலாம் நல்லா நீட்டாக இருக்குது. ப்ரைஸ் கூட ரீசனபிள் தான். எனக்கு என்ன இப்போ வந்து இது ஒரு 6000 ரூபாய் என்னமோ வந்தது. 4 லிட்டர் ஆயிலே 4000 வந்துடுது. 1500 லேபர் போட்டிருக்கான். 1500 வந்து லேபர் வந்து ஜென்ரல் சர்வீஸ் கூலண்ட்டுக்கு வந்து ஓகே தான். அப்புறமேட்டா அந்த இது ஒன்று பண்ணாங்க, அது பேர் என்ன, இந்த ஃபோர்க்கு வச்சு அந்த ரேடியேட்டர் போச்சுங்களா, அதுக்கு ஒரு 4 ரூபா போட்டாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு 3500 4 ரூபாக்குள்ளே வரும்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு ஃப்ளஷ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தனி காஸ்ட் போல், அதெல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாமே சொன்னி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11,400 அப்படி வந்திருக்கு. ஓகே, நாட் பேட், ரீசனபிள் தான் கைஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து இந்த வண்டிக்கு இது ரீசனபிள் தான். ஏன்னா ஷோரூமில் விட்டுன்னு வச்சிங்களேன், நம்ம ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபுல்லாகவே மாற்றினுவானுங்க. அதாவது வந்து எப்படின்னா மொத்தத்தையும் மாற்ற சொல்லுவானுங்க. ரேடியேட்டரே ஏன் நிற்கிறான், ரேடியேட்டரே மாற்ற சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் நமக்கு தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரினா இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனு. அவ்வளோதான் கைஸ், வீட்டுக்கு போக வேண்டியதான். வண்டி இன்ஜின் ஆயில் மாற்றிருந்தும் வண்டி அப்படியே அந்த கூலிங் அப்படியே நிற்குது கைஸ் பக்காவாக 86லேயே அந்த இன்ஜினு. ஏன்னா இப்போது வந்து 2000 அவர் என்னென்னா இவங்களோட பெரிய ப்ளஸ்ன்னா கைஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எது தேவையோ, எனக்கு மைக் வேலை செய்யணும்னு தெரியல, மைக் வேலை செய்யலாம், இந்த வீடியோ அப்படியே கண்டம் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா எது மாற்றணுமோ வண்டியில் அது மட்டும்தான் சொல்கிறாரு தெளிவாக. ப்ரோ இது பண்ணலாம் ப்ரோ, இது போயிருக்கு ப்ரோ, இது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க ப்ரோ, கரெக்டாக அதை பண்ணுறதுக்கு மட்டும் இதை பண்ணிக்கோங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் இவங்களோட பெரிய ப்ளஸ்ஸு போல். இப்போ இந்த பிரேக்கு அந்த இதெல்லாம் வந்து எல்லாமே தெளிவாக இருக்கிற வண்டியில் அதான் என்னென்ன போயிருக்கோ அது வரைக்கும் பண்ணிக்கிற மாதிரி இவங்களோட ஒரு செட்டிங் போல். ரொம்ப இந்த தேவையானதெல்லாம் மாற்றாமல் இது போயிருக்கா, இந்த லைஃப் வந்து இதுக்கு இன்னும் லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரினா ஓகே, அதை அப்படியே போட்டு ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு செலவு வைக்காத மாதிரி. ஏன்னா சில பேர் எல்லா பொருளையும் மாற்ற சொல்லுவாங்க ஷோரூம்லாம், இல்லை எல்லாத்தையுமே மாற்றணுன்ற மாதிரி. ப்ரோ இது மஸ்ட்டு ப்ரோ, இது வரைக்கும் மாற்றிக்கலாம் ப்ரோ. டிராஃபிக் ஆகிடுச்சு போல கைஸ். யாரும் பேர் வந்து புடரில் குத்தாமல் இருக்கணும். எனக்கு புடரில் குத்துனது வந்து ட்ராமா ஆகி போச்சு கைஸ், எனக்கு பயங்கரமாக. ஓகே, நம்பர் பிளேட் மாட்டியாச்சு கைஸ். நம்பர் பிளேட்டை மாட்டினது தான் கொஞ்சம் சில்லாக இருக்குது. அந்த மாதிரி இவங்க வந்து ஓகே கைஸ், ஹைவே வந்தாச்சு, அவ்வளோதான். அதான் கைஸ், என்னென்னா சவுண்டு கேட்குதான்னு தெரியல. இந்த சவுண்டில் அவங்க வண்டி பார்த்து போனால் சுத்தமாக கேட்காது. அதான் கைஸ், நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் அவங்களோட ஒர்க்கு பண்ணாங்க நல்லா. எனக்கு வந்து ஹாப்பி, ஐம் ஸோ ஹாப்பி, தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் டேனி ப்ரோ நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்தாரு. எனக்கு வண்டியை கரெக்டாக ஓட்டி பார்த்தாரு, எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓகே, எனக்கு ஒரே ஹாப்பி தான் கைஸ். ஏன்னா ஃபோன் எடுக்கலாலுமே லைக் நமக்கு ஒரு ஒர்க்கு வண்டியில் ஒரு வேலை அப்படின்னா பட்டுன்னு வந்து எடுத்து டக்குன்னு கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. 2 நாளில் முந்தானத்து விட்டு வண்டியை டோ பண்ணி எடுத்துன்னு வந்து இன்றைக்கி பண்ணி கொடுத்துட்டாரு. ஐம் ஸோ ஹாப்பி கைஸ். ஸோ இவனை தான் நோண்டலாம் வாங்க பண்ணி ஒரு வீடியோ என்ன ஸ்டோரி போடலாம். ஓகே, ஓட்டி பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குன்ட்டு. லைட்டாக தான் ஓப்பன் பண்ணோம், ரொம்ப ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், சன்செட் வெறித்தனமாக இருக்குது கைஸ். மீடியம் பவர் மோடில் தான் ஓட்டுறேன், இன்னும் நான் எஃப்க்கு மாற்றலை. இதுவே போகிறோம், இதிலே வந்து ஈஸியாக இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போது இதிலே நல்லா ஒன்றும் பெருசாக இதெல்லாம் இல்லை, இதிலே நம்ம சூப்பராக அடிக்கலாம். ஒன்றும் சவுண்டை பாருங்களேன். ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஆனால் வண்டி இப்போ நான் இதில் இருக்கிறேனே, ஐயோ ரோடு வேறு காலியாக இருக்கே. இருங்க, ட்ராக்ஷன் ஆஃப் பண்ணிடுறேன். போட்டா வேணாங்க கைஸ், இப்போ ட்ராக்ஷன் ஆஃப் பண்ண வேணாம்.
ஆயிடுச்சு கைஸ் வண்டி. இப்போது வண்டி வேறு லெவல் ஆயிடுச்சு இப்போ வண்டி. ஓகேவா? எடுத்துட்டான் போல. ஓகே கைஸ், கிளம்பலாம். எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்று சொன்னார், அது வந்து உண்மைதான். ஆயிலை மாற்றிடுங்க ப்ரோன்னாரு. ஏன்னா ஒரு 300 கிலோமீட்டர் இன்னும் ஓட்டலாம். 4000 கிலோமீட்டர் குதிரை மாற்ற சொன்னாப்பில் ஒரு 4000 கிலோமீட்டர் ஓட வந்து இன்னொரு 500 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். 3 சில்லரை ஓடி இருந்தது வண்டி. நான் சொன்னேன் ப்ரோ அடுத்த வாட்டி இன்னும் 15 டேஸில் வருவேங்க கைஸ். நான் அவர்கிட்ட இது மாற்றணும், பிரேக் பேடு, சாரி ஒரு ஃபுட்ரெஸ் ஆர்டர் போட்டிருக்கேன், மாற்றணும். அதுக்கு அவர் சொன்னார், ப்ரோ இல்லை ப்ரோ மாற்றிடுங்க ப்ரோ கை வைக்கும் போதே, ஏன்னா அதை பிரித்தா மறுபடியும் பிரிக்கணும், அந்த 500 கிலோமீட்டர்லாம் பார்க்காதீங்க, மாற்றிருங்கன்ட்டார். அது நல்லது தான் அது. ஐயோ சன்செட்டை பாருங்களேன். அப்புறம் ஒரு கடையில் இல்லை, டெக்னாலஜி நிறைய சொல்லித்தரேன், நான் அப்போல்லாம் ஏமாத்திட்டாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வர சொல்லிக் கொடுங்க ப்ரோ. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் மீட்டர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கேட்டுருந்தேங்க. இதில் சரி நிறைய விஷயம் இருக்குது எனக்கு, இதில் கொஞ்சம் நிறைய ஒன்றும் நிறைய மேட்ரு தெரில எனக்கு. சன்ரைஸ் சன்செட் வேறு மாதிரி இருக்குது. 800 கூட செம்மையாக இருக்குது கைஸ் வண்டி. ஆனால் வண்டி சரியில்லை, அவனை ஓட்ட முடியல. அவனை சூடு ஏற்றக்கூடாது, நம்ம சூடு ஏற்றக்கூடாதுன்னா நான் என்னென்ன வந்து பாருங்க, பன்னிக்குட்டி ஓப்பன் பண்ணிட்டான். I love 10R man. I love 10R. I love ZX 10R. I love ZX 10R. It's a fantastic motorcycle pa idu kuda. This is also a beautiful motorcycle guys. Nalla da irukku vandi. Super vandi. நான் தான் இதை குறை சொல்லிட்டு இருந்தேன் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு வண்டி, நைஸ். அவனை சூடு ஏற்றக்கூடாதுன்னா அவன் சூட எண்ணெய் ஏற்றி நிற்கிறான் அவன். பொறுமையாவா பொறுமையாவா ஸ்லோவாவா, என்ன டிரைவ் கூப்பிட்றான். என்னடா டிரைவ் கூப்பிட்றியா? போ 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 நீ போ. இதை பாருங்க பாருங்க குறுக்கில் வர பாருங்க, அவன் பெட்டில் பிரேக்கே இல்லை. இதை பாருங்க, ஏன்னா இதெல்லாம் தான் கைஸ். ஏன்னா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் கைஸ். சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு கைஸ். எல்லாமே சேஃப்டி இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து வேஸ்ட்டு. யூ ஆர் லைக் யூ ஹேவ் டு பி வெரி சேஃப். R15 கை வராரு, வெரி சேஃப் கைஸ் நீங்கள். தேங்க்யூ நைஸ்ன்றாரு. கிளச்செல்லாம் இப்போ ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு கைஸ், இன்ஜினியர் மாற்றினதும். மீடியம் பவர் மோட்லேயே எப்படி இருக்குது பார்த்தீங்களா கைஸ் வண்டி. பிரேக்கிங் 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 பிரேக்கிங். நான் பவர் மோடே மாற்றலை, மீடியமில் தான் இருக்கிறேன் நான், அவ்வளோதான். இதுவே போகிறேன் எனக்கு. ஓகே கைஸ், இந்த விலாக் அப்படியே பெருசாக போயிட்டுருக்கு. விலாக் அப்படியே முடிச்சிக்கிறேன். இந்த விலாகே வந்து அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விலாக் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. அப்புறமேட்டா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், டீசெண்டாக கமெண்ட் பண்ணுங்கள், என்ன அசிங்கமாக திட்டாதீங்க. அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனிங்காக இருக்கும் எதாவது பண்ணணும்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஹெல்மெட்டை மாற்றணும் கைஸ். நான் பாய் சொல்லிட்டு வரேன் நான். ஓகே பாய். நான் இந்த வண்டியை கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் தான் எந்த வண்டியாக இருந்தாலுமே டுகாட்டி கண்டிப்பாக நான் வரும். நான் என்னோடய எல்லா சக்தியும் யூஸ் பண்ணி உங்களுக்கு டுகாட்டியோட வரேன். கேட்கலடா, கிளச்ச புடுறா. இப்போ சொல்லு. புரியல. வீலிங்கா? வீலிங் அடிக்கணுமா? ஓகே, போடா போடா போடா. போரோ வந்திருக்காரு. அவனுக்கு வீலிங் அடிக்கணுமா? இது பார்த்து என்ன ஆச்சுன்றாரு. பைபிள் வீலிங் அடிக்கணும் வந்து ரன் டன் டன் டன். ஏன் இது ட்ராக்ஷன் ஆஃப் ஆகும்? ஓகே, நின்னாதான் ஆஃப் ஆகும் போல். ஓ, நியூட்ரல் போட்டால் தான் ஆஃப் ஆகுமா? ஆய், ஏன் ட்ராக்ஷன் ஆஃப் ஆக மாட்டேங்குது? ஓ ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். ட்ராக்ஷன் ஆஃப் ஆகிவிட்டது. ஆனால் மீடியம் பவர் மோடு தான் கைஸ் கரெக்டாக இருக்குது நம்ம ஊருக்கு. அதில் தான் எனக்கு விளையாட முடியுது கரெக்டாக. ஃபுல் பவர் மோடு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது லைட்டாக. டேய், ரோடு முடிஞ்சிச்சு, போடா. வீலிங் வேணாம். எங்கே போயிட்டான் இவன்? கைஸ், ரோடு முடிஞ்சிச்சு, வீலிங்லாம் ஒன்றும் வேணாம். சன்ரைஸ் என்ஜாய் பண்ணிட்டு வீடியோ போவோம் நம்ம. ரன் டன் 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 டடன் டன் 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 டடன் டன் டன். ஹம்ப் இருக்குவா? ஓகே கைஸ், இந்த விளாக் அப்படியே முடிச்சுக்கிறேன். பாய். ஹம்ப் இருக்குடா, ஹம்ப் ஹம்ப்பு. கொஞ்சம் முன்னாடியே சொல்லிக்கூட ரோடு முடிஞ்சிச்சு. என்னம்மா? எது இதுவா? அது ஓகே, மைக் ஒயர் வந்துடும் அப்படிதான். உனக்கு நிறுத்தலாம் வா கைஸ். ஃபோட்டோ எடுத்து அப்படியே தாண்டிட்டு போ. வீலிங்லாம் வேணாம் கைஸ், வீலிங்லாம் வேணாம். வீலிங்லாம் அடிக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி, அது டேஞ்சர். அது வேண்டாம். அது நமக்கு என்ன தான் பர்ஃபெக்டாக அடிக்க தெரிஞ்சாலுமே அது வேண்டாம். அது வேண்டாம். வண்டி வேணால் ஸ்மூத் ஆகிடுச்சு கைஸ். இன்ஜின் ஆயில் மாற்றதும் அப்படியே கிளச்செல்லாம் வழவன்னு இருக்குது. இன்ஜின் ஆயில் நீங்களே மாற்றலாம் கைஸ். இந்த வண்டிக்கு ஈஸி தான் அந்த வண்டிக்கு. ஆனால் டெக்னீஷியன் வச்சு பண்ணுறது ஒரு 1000 ரூபா பார்க்கக்கூடாது சொல்கிறேன். இது நம்ம ஷோரூமில் கொடுத்து பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு. நம்மளே இன்னும் பண்ணிக்கிறவங்களாம் இருக்காங்க சொல்கிறேன். நம்ம இது ஒரு மிட் ரேஞ்ச். இது ஓகே, ஃபைன், ஓகே. அதே மாதிரி அதுங்களுக்கு பம் 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 பம். சிட்டி டிராஃபிக்குள்ளே வந்தால் அந்த வண்டி 800 கைஸ். அதை பற்றி சொல்ல மாட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செமையாக கட்டல் அடிக்க முடியும். ஆனால் அது வந்து 150க்கு மேலே அந்த வண்டி வேஸ்ட்டு கைஸ். போக மாட்டேங்குது கைஸ். நான் வந்து அப்படியே பேசினே இருப்பேன். நான் இந்த vlog முடிக்கிறேன். ஏன்னா சுத்தமாக வந்து என்கிட்ட இது இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வெறித்தனமான வீடியோ இருக்குது. ஸோ அதுக்கு இது வேணும் எனக்கு. லேப்டாப் வேறு சரியில்லை. ஸோ ஐ நீட் அ ஸ்பேஸ். ஓகே கைஸ், பாய், டேக் கேர். போயிடலாம். இங்கே இதுலேயெல்லாம் யூட்டன் பண்ண வேணாம். இல்லை இங்கெல்லாம் அங்கே வேணால் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். இல்லைனா போய் சுற்றிட்டு வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஸ்க் எடுக்கணும். கைஸ் அப்படியே vlog முடிச்சிக்கிறேன். இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்த டைமிங் நல்லாயிருக்கு. சில்லாக கொஞ்சம் நின்று அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ஓகே, பை கைஸ்.